வயதான காலத்தில் வரக்கூடிய முக்கியமான நரம்பு சம்பந்தமான ஒரு நோய் வந்து பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நடுக்குவாதம். இதே போல நரம்புகள் பாதிக்கப்படுறது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, மறதி நோய்னு சொல்லக்கூடிய அல்சைமர்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வயசான காலத்தில் ரொம்ப காமனாக நம்ம பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் வேறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் 40 வயது 50 வயதுகள்லேயே மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்முடைய பெருங்குடல் தான் வாதம் வாழக்கூடிய இடம். வாத சம்பந்தமான நோய்கள் அப்படின்னாலே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கம் வந்து சரியில்லாதது, மறதி சம்பந்தமான நோய், இது எல்லாமே வாத சம்பந்தமான ஒரு நோயாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கும். தொடர்ந்து மலச்சிக்கல் எதனால் உண்டாகுது, இதை சரி செய்யக்கூடிய யோக பயிற்சிகள், முதிரை, அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. வயதான காலத்தில் வரக்கூடிய முக்கியமான நரம்பு சம்பந்தமான ஒரு நோய் வந்து பார்க்கின்சன் சொல்லக்கூடிய நடுக்குவாதம். இதே போல் நரம்புகள் பாதிக்கப்படுறது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, மறதி நோய்னு சொல்லக்கூடிய அல்சைமர்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வயசான காலத்தில் ரொம்ப காமனாக நம்ம பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் வேறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நீங்கள் 40 வயது 50 வயதுகள்லேயே மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா சைனுலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து மலச்சிக்கலாக இருந்தது அப்படின்னா, அது வந்து ஒட்டக்கூடிய ஒரு டாக்ஸிக் கிளம்ஸ் மாதிரி நம்மளுடைய குடலில் வந்து உருவாகி வேகஸ் நரம்பு மூலமாக மூளைக்கு போய் மூளையில் மந்தத்தன்மையை உண்டாக்கி நாளடைவில் மறதி நோய், அதாவது அல்சைமர்ஸ்னு சொல்லக்கூடிய மறதி நோய், பார்க்கின்சன் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது சமீபத்திய கண்டுபிடிப்பு. பட் நம்முடைய சித்தர்கள் இதை முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க. நம்முடைய பெருங்குடல் தான் வாதம் வாழக்கூடிய இடம். வாத சம்பந்தமான நோய்கள் அப்படின்னாலே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தூக்கம் வந்து சரியில்லாதது, மறதி சம்பந்தமான நோய், இது எல்லாமே வாத சம்பந்தமான ஒரு நோயாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மூளை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து மலச்சிக்கல் எதனால் உண்டாகுது, இதை சரி செய்யக்கூடிய யோக பயிற்சிகள், முதிரை, அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியாக தண்ணி குடிக்கலை, இல்லை உடல் பயிற்சியே எதுவுமே நம்ம பண்ணல, தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம், நம்ம சாப்பிடக்கூடிய சில வகையான உணவுப் பொருட்கள், மைதா அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பிஸ்கெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், எண்ணெயில் பொரிச்ச உணவுகளே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மாத்திரைகளோட பக்க விளைவாகவும் இருக்கலாம். மன அழுத்தத்துக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கு மலச்சிக்கலும் கூடவே இருக்கும். இல்லை ரீசன்ட் டேஸாக வந்து டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டே வந்து எடுத்துக்கல அப்படின்னா அதனாலே மலச்சிக்கல் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு மனது காரணமாகவும் மலச்சிக்கல் வந்து வரலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு மன அழுத்தத்திலே வந்து இருந்திருப்பாங்க. நம்ம உடம்போட இயற்கையான அந்த சிக்னல்ஸ் எதையுமே நம்முடைய பிரெயின் வந்து ரியாக்ட் பண்ணாது. பசியாக இருக்கட்டும், இல்லை மோஷன் போகணுங்கிற ஒரு உணர்வே அவங்க கட்டுப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உணர்வுகள் எதுவுமே அவங்களுடைய பிரெயினுக்கு தெரியாமலே வந்து போயிருக்கும். நான் நிறைய பேர் சொல்கிறது, டாக்டர் எனக்கு மோஷன் வர அந்த உணர்வே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி, இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது, ஸ்கூலில் வந்து டாய்லெட் வந்து ப்ராப்பராக இருக்காது, அப்போ கண்ட்ரோல் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனதும் மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வகையான யோக பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன முதிரையை ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. மலச்சிக்கலுக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிற ஆசனம் வஜ்ராசனம். இதை பண்ணுறதுக்கு கால்களை நேராக நீட்டினபடி உட்காந்துக்கோங்க. இப்போது உங்களுடைய இடது காலை மடக்கி உங்களுடைய இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ உங்களுடைய வலது காலை மடக்கி இடுப்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. உங்களுடைய குதிகால் மேலே நீங்கள் உட்காந்துக்கலாம். முதுகு தண்டை நேராக வச்சு உங்களுடைய கண்களை மூடி இந்த நிலையில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கலாம். இதை பண்ணுறதன் மூலமாக
செரிமான உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகுது. ஸோ உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம 2வதாக பார்க்க போகிற ஆசனம் யோக முத்ராசனம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகளையும் ஒரு முட்டி மாதிரி மூடி உங்களுடைய கட்டை விரலை உள்ளே வச்சுட்டு உங்களுடைய கை விரல்களை மூடி உங்களுடைய இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு தரையை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய அப்டாமனுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணி முடிச்சுட்டு மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே நேராக வந்துடுங்க. ரிலாக்ஸ். கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஆசனம் பவன முக்தாசனம். இதை பண்ணுறதுக்கு நேராக கால்களை நீட்டி படுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கால்களை மடக்கி உங்களுடைய இடுப்புக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கால்களை முன்னாடி கொண்டு வந்து உங்கள் கைகளால் கோர்த்து பிடிச்சிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் தலையையும் தூக்கி உங்களுடைய முட்டியும் உங்களுடைய நெற்றியும் ஒன்றா டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நிலையில் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். மலச்சிக்கலுக்கு நம்ம பார்க்க போகிற முதிரை பூஷன் முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய இடது கையில் உங்களுடைய நடு விரலையும் மோதிர விரலையும் மடக்கிக்கோங்க. உங்களுடைய விரல்கள் மேலே கட்டை விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வலது கையில் நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கிக்கோங்க. கட்டை விரல் வச்சு அது மேலே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. மற்ற விரல்கள் நீட்டிய நிலையில் இருக்கணும். இந்த முதிரையை உங்களுடைய தொடை மேலே வச்சு கண்ணை மூடி 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்கள் முதிரை மேலேயும் உங்கள் சுவாசத்தின் மேலேயும் கவனத்தை செலுத்துங்க. இதை பண்ணுறது மூலமாக உங்களுடைய அப்டமன் ஆர்கன்ஸுக்கு சர்க்குலேஷன் அதிகமாக போகிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிலாக்ஸ். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது, நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து எடுத்துக்க வேண்டியது, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இது எல்லாமே வந்து அவசியம். அது கூட சஜோலக்ஸ் வகையான சூர்ணம் இல்லைனா சஜோலக்ஸ் கேப்சூல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கும் போது உங்களுடைய மலச்சிக்கலை வந்து சரி செய்ய முடியும். பட் இது கூட என் உடம்புலையும் கழிவுகள் தேங்கக்கூடாது அப்படின்னா டீடாக்ஸ் சூர்ணம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, எனக்கு பரம்பரையாகவே வாத சம்பந்தமான ஒரு நோய் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். இது கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடலில் தேங்கக்கூடிய நாட்பட்ட நச்சுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ டீடாக்ஸ் சூர்ணமும் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி மலச்சிக்கல் எப்படி வாத சம்பந்தமான நோய்களை உருவாக்குது, முக்கியமாக வயதான காலத்தில் உருவாகக்கூடிய பார்க்கின்சன், அல்சீமர்ஸ் மாதிரியான பிரச்சனைகளை எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கான யோக பயிற்சிகளையும் முதிரையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சஜோலக்ஸ் சூர்ணத்தை எப்படி பயன்படுத்துது, டீடாக்ஸை எப்போ பயன்படுத்தணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 days பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 daysக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும்,
22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.